My dear students, இந்த எக்ஸாம்பிள் சம்மில் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 16x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 16 வந்து 4ஓட ஸ்கொயர், அதனால் இதை கம்பைண்டாக 4x to the whole ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 9y ஸ்கொயர் இருக்குது, இதை வந்து 3y to the whole ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது 9 வந்து 3ஓட ஸ்கொயர், இதை கம்பைண்டாக 3y to the whole ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ஒரு 9 இருக்குது பாருங்கள், 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் கிடைச்சாச்சு. இப்போ அடுத்த டேர்ம் பார்த்திங்கன்னா -24xy இருக்கு இல்லையா, ஸோ ப்ளஸ் போட்டுட்டு ஏவோட பிளேஸில் 4x இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2 போடலாம், 2ab வரணும் இல்லையா, ஸோ 2 போட்டுக்கலாம். ஏவோட பிளேஸில் 4x இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் வந்திருக்கு, சிம்பிள் வந்து மைனஸ் வந்திருக்கு, அப்போ இது வந்து மைனஸாக இருக்கணும். ஸோ நான் இது வந்து -3y அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் 2 4s are 8, 8 into -3 -24 வரும், xy இருக்குது. ஓகே, அடுத்தது இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கலாம், அதுவும் மைனஸில் தான் இருக்குது. அப்போ நான் ஒரு 2 போட்டுக்கிறேன். அப்புறம் பிக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்தோம், -3y எடுத்தோம் இல்லையா, ஸோ -3y போட்டுக்கிறேன். சியோட பிளேஸில் 3. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 3 -6, -6 into 3 -18, ஒரு y இருக்குது. ஓகே, ஃபைனலாக இந்த டேர்முக்கு நம்ம எழுதணும் இல்லையா, 24xன்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2 போட்டுக்கலாம். தென் ஏவோட பிளேஸில் 4x இருக்குது இல்லையா, சியோட பிளேஸில் 3 வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்ட்டு 3 போட்டோம்னா 2 4s are 8, 8 3s are 24, ஸோ 24x. இப்போ நம்ம எல்லா டேர்ம்ஸையும் நம்ம டேலி பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா எழுத போகிறோன்னா நல்லா கவனிங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல் டு a ப்ளஸ் b ப்ளஸ் c டு தி ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஃபார்முலா. இப்போது ஏவோட பிளேஸில் 4xம் பியோட பிளேஸில் 3y வந்திருக்கு. பட் நம்ம இங்கே -3yன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ -3yக்கு ஸ்கொயர் பண்ணாலும் 3y டு தி ஹோல் ஸ்கொயருக்கான ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸ்கொயர் பண்ணும்போது சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம இதை மேட்ச் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன வரணும்னா நல்லா கவனிங்க, 4x, இந்த டேர்ம் வந்து மைனஸ் இல்லையா, -3y, இது வந்து ப்ளஸ் தான், +3 டு தி ஹோல் ஸ்கொயர்னு வருது. ஸோ நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது mod 4x -3y + 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சப்டிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாலினோமியல் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6x ஸ்கொயர் ப்ளஸ் x -1ன்னு இருக்குது. 6 into -1 -6, -6 3 2s are 6ன்னு பிரிக்கலாம். இதுக்கு ப்ளஸும் இதுக்கு மைனஸ் கொடுத்தோம்னா தான் நமக்கு +1 சென்டரில் கிடைக்கும் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை இது கடியில் ஒரு முறை, இது கடியில் ஒரு முறை போட்டுக்கலாம். 1 3 is 3, 2 3s are 6, 1 2 is 2, but -1, 3 2s are 6. ஓகே, ஸோ எக்ஸ் தான் வேரியபிள். ஸோ இதனோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2x + 1, 3x - 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x -1ன்னு இருக்குது. 3 into -1 -3, இதை வந்து 3 1 is 3ன்னு பிரிக்கலாம். பட் இங்கே +2 வந்திருக்கு சென்டரில், அதனால் இதுக்கு மைனஸ் போடும்போது தான் நமக்கு +2x வரும். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை இது கடியில் ஒரு முறை, இது கடியில் ஒரு முறை போடுறோம். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 3 is 3, 1 3 is 3. ஸோ எக்ஸ் தான் வேரியபிள். ஸோ இதனோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா x + 1, 3x - 1. ஓகே, அடுத்தது இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x + 1 இருக்குது. 2 1 is 2, அகைன் 2 1 is 2 பண்ணாலே போதும். ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் கொடுக்கும்போது தான் 2 + 1 நமக்கு 3 கிடைக்கும், அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கு, இது கடியில் ஒரு முறை, இது கடியில் ஒரு முறை போட்டுக்கலாம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 2 is 2, 1 2 is 2. ஸோ வேரியபிள் எக்ஸ் தான். ஸோ இதனோட ஃபேக்டர்ஸ் x + 1, 2x + 1. ஓகே, இப்போ நம்ம ரூட்டுக்குள்ளே ஃபேக்டர்ஸ் மட்டும் எழுதலாம். ஓகே, ஸோ இதனோட ஃபேக்டர்ஸ் 2x + 1, 3x - 1. இதனோட ஃபேக்டர்ஸ் x + 1, 3x - 1. இதனோட ஃபேக்டர்ஸ் x + 1, 2x
ப்ளஸ் ஒன். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பேர் இருக்குது. ஓகே, ஸோ 2க்கு 1 நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ 2x + 1, 2 2x + 1 இருக்குது பாருங்கள், 1 நம்ம வெளியே எடுத்துடுவோம். அடுத்து 2 3x - 1 இருக்குது பாருங்கள், 1 வெளியே எடுத்துடுவோம். அடுத்து 2x + 1 இருக்குது, ஒரு x + 1 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 2 பக்கமும் மாடு போடணும். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷனோட ஸ்கொயர் ரூட். ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 3ல பார்த்தீங்கன்னா இந்த √15ன்றது வந்து √5 × √3. ஓகேவா, அடுத்து இந்த √10 வந்து √5 × √2. ஓகே, ஸோ ரூட்டுக்குள்ளே இந்த 2 டேர்ம்ஸ்க்கும் காமனாக நம்ம √3x வெளியே எடுக்க முடியும். ஓகே, ஸோ √3x நான் வெளியே எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்குது பாருங்கள், ஒரு √5 இருக்குது, இன்னொரு x மீந்து இருக்குது. ஸோ √5x உள்ளே வரும். இங்கே √3x வெளியே வந்த பிறகு ஒரு 1 தான் மீந்து இருக்குது. ஓகே, அதே போல் இந்த 2 டேர்முக்கும் ஒரு √2 மட்டும்தான் காமனாக இருக்குது பாருங்கள். இதில் √2 இருக்குது, இதில் √2 இருக்குது. ஸோ நான் √2 வெளியே எடுத்த பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு √5 வந்திருக்கு, ஒரு x வந்திருக்கு, √5x. இங்கே √2வே வெளியே வந்த பிறகு 1 தான் போட்டாகணும். ஓகே, சரி. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம்ஸ்க்கும் ஒரு √5 ஒரு x காமனாக இருக்குது. ஸோ இதுலேயும் நான் √5x காமனாக வெளியே எடுத்துடுறேன். எடுத்த பிறகு ஒரு x மட்டும்தான் மீந்திருக்குங்க, ஏன்னா ஒரு x வெளியே வந்தாச்சு இல்லையா. ஸோ இங்கே என்ன மீந்திருக்கு பாருங்கள், √5 வெளியே வந்தாச்சு, அப்போ ஒரு 2 மட்டும்தான் இங்கே மீந்திருக்கும். ரைட், √5x வெளியே வந்தாச்சு, அப்போ ஒரு 2 மட்டும்தான் மீந்திருக்கும். அதே போல் இந்த 2 டேர்முக்கும் ஒரு 1 மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும். அப்போ இங்கே x மீந்திருக்கு, இங்கே 2 மீந்திருக்கு. ஓகே, 2ன்றது 2 × 1. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா √3x², இங்கே √2x. அப்போ நம்ம ஒரு x மட்டும்தான் காமனாக வெளியே எடுக்க முடியும் இந்த 2 டேர்முக்கும். ஸோ நான் x வெளியே எடுத்த பிறகு உள்ள √3x மீந்திருக்கு, இங்கே x வெளியே வந்த பிறகு ஒரு √2 மீந்திருக்கு. ஓகே, அதே போல் இந்த 2 டேர்ம்ஸ்க்கும் ஒரு 2 நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ 2 வெளியே எடுத்த பிறகு உள்ள √3x மீந்திருக்கு பாருங்கள், இங்கே 2 போக √2 மீந்திருக்கு. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். பாருங்கள், இது 2க்கும் √5x + 1 காமனாக இருக்குது, அது நான் வெளியே எடுத்துக்கிறேன். √5x + 1 இது காமனாக வெளியே எடுத்த பிறகு இங்கே √3x மீந்திருக்கு, இங்கே √2 மீந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா x + 2 2க்கும் காமனாக இருக்குது. நான் x + 2 காமனாக வெளியே எடுத்த பிறகு இங்கே √5x மீந்திருக்கு, இங்கே ஒரு 1 மீந்திருக்கு. ஸோ √5x + 1 அடுத்த ஃபேக்டராக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா √3x + √2 காமனாக இருக்குது. ஸோ √3x + √2 நான் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே ஒரு x மீந்திருக்கு, இங்கே ஒரு 2 மீந்திருக்கு. ஸோ x + 2 அடுத்த ஃபேக்டராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபேர் இருக்குது பாருங்கள். √5x + 1, √5x + 1. ஸோ 2க்கு 1 நான் வெளியே எடுத்துடுறேன், √5x + 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா √3x + √2, √3x + √2. ஸோ 2க்கு 1 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அடுத்து x + 2, x + 2. ஸோ இந்த பேருக்கு 1 காமனாக வெளியே எடுத்துடுறேன். 2 பக்கமும் மறக்காமல் மாடு போட்டுடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னேன், ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.